அப்போ என் அன்பு சொந்தங்கள், என் அருமை மக்கள், இதை தேர்தலாக பார்க்காமல் மாறுதலுக்கான வரலாற்று வாய்ப்பாக பாருங்கள். ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்தினீர்கள். இங்கே போட்டியிடுகிற கட்சி எது புதிதாக அதிகாரத்துக்கு வரப்போகிறது? எதுவும் இல்லை. ஏற்கனவே இருந்த எம்பி தான் 5 ஆண்டு அவர்கள் தான் நிற்கிறார். ஆற்காடு வீராசாமி மகன் எத்தனை முறை இந்த தொகுதிக்கு வந்தார்? எத்தனை முறை வந்தார்? எத்தனை முறை பார்த்தார்? உங்களுக்கு ஒரு அடிப்படை மக்கள் ஏரியை குளத்தை ஆக்கிரமிச்சிருப்பார்கள் என்று வீட்டை இடிக்க வர பெருமக்கள்கிட்ட யாருக்கு கேள்வி கேட்க துணிவு இருந்தது? என்னை தவிர. சரி, ஆக்கிரமிச்சான். ஆக்கிரமிக்கும் போது எங்க போய் புடிங்கிட்டு இருந்த? ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? நீ முதல் செங்கலை வைக்கும் போது இது அரசு இடம், இது ஏரி, இது குளம், இங்க கட்டாத, வெளியில கொஞ்சம் வேற இடத்துல இடத்த வாங்கி கட்டிருப்பான்ல. நீ கட்ட விட்டு அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு கொடுத்து, அவனுக்கு கேஸ் அடுப்பு கொடுத்து, ஓட்டு உரிமை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, வீட்டு வரியை வாங்கி 60 ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் ஆக்கிரமிச்சது உனக்கு தெரியுதா? மக்களை ஆக்கிரமிச்சா இடிக்கிறீங்க, அரசு ஆக்கிரமிச்சா என்ன பண்ணலாம்? வள்ளுவர் கோட்டம், நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற குரல் பாவை பாடி தந்த வள்ளுவ பெருமானாருக்கு கோட்டம் ஏரியா தூத்துத்தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்கயா? அதுலதான் வீடு கட்டி குடியிருக்குது. லேக் ஏரியா. இந்த நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்களில் பெரும்பாலான நீதிமன்றங்கள் ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதுதான். இங்கே திருவள்ளூர்ல கட்டப்பட்ட ஏரி, மதுரையில கட்டப்பட்ட உயர் நீதிமன்ற கிளை ஏரி. உலகத்தில் எந்த அறிவாளி ஏரியை குப்பையை கொட்டி மூடு அறிவாளி இந்த நாட்டை ஆண்ட திமுக தானே. பள்ளிக்கரணை என்கிற சதுப்பு நில ஏரி, இயற்கையின் அருந்தரும் குடை. உன்னால உருவாக்க முடியுமா அந்த ஏரியை? மற்ற ஏரியை வெட்டலாம், சதுப்பு நில ஏரியை நீ உருவாக்க முடியுமா? கடல் நீர் மட்டத்திற்கு அதே நீர் மட்டத்தில் உலகில் அமைந்த ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரணை ஏரி, அது சதுப்பு நில ஏரி. இப்ப துண்டித்த மாதிரி கடலின் நீட்சியாக இருந்த ஏரியை குப்பையை கொட்டி, பாலித்தீன், பிளாஸ்டிக், மருத்துவ குப்பைகளை கொட்டி மூடிட்ட. இப்ப நான் இல்லை, எங்க அப்பா வந்தாலும் சரி செய்ய முடியாது. அந்த குப்பையை எங்க விட்டு எடுத்து கொட்டுறது? எங்க விட்டுறது? அடிப்படை அறிவில்லாத இவங்கிட்ட போய் ஆட்சியை கொடுத்துட்டு தண்ணி இல்ல தேர்தல் முடிகிற வரைக்கும் தண்ணி ஊற்றுவான். தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம அக்காவும் அம்மாவும் குடத்து தொழில போட்டு 3 கிலோமீட்டர் உட்கார்ந்துருக்கணும். நல்லா யோசிச்சுக்க, அந்த நிலை வரும் எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்று எங்கள் தலைவர் கற்பித்திருக்கிறார். விழித்துக் கொள்ளுங்கள் அன்பு மக்களே. இந்த துயர துன்பங்களை துரத்திவிட ஒரே ஒரு வாய்ப்பு தான் வரலாறு தந்திருக்க வாய்ப்பு. பிஜேபி புதுசா அதிகாரத்துக்கு வரப்போதா? 10 ஆண்டுகள் மூடியிருந்த ஆண்டு அறவங்களை வளர்ச்சியை காட்டு. பணம் செல்லாது என்ற போது நீ பட்டமாட்டை மறந்து விட்டாயா? ஜிஎஸ்டி வரி வந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை புதகுழியில் தள்ளியதை நீ மறந்து விட்டாயா? ஜிஎஸ்டி ஒரு நாடு ஒரு பொருளாதார கொள்கை வச்சிருக்கு. எந்த வருவாய் பெருக்கத்துக்கும் திட்டம் இல்ல. குடிகளிடம் வரி 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 வரியை வாங்கி மட்டும் ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்று நினைப்பது போல ஒரு பைத்தியக்காரத்தன உலகத்தில் ஏதாவது உண்டா? ஜிஎஸ்டியால ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம்? ஒரு வெள்ளை அறிக்கை உண்டா? நிதி அமைச்சர் ஒவ்வொரு முறை நிதிநிலை அறிக்கை படிக்கும் போதும், பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும், சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டுக்கு வந்த வருவாய் பெருக்கம் இவ்வளவு, இத்தனை லட்சம் கோடி சொன்னது உண்டா? இந்த வருவாய் மக்களுக்கு கல்வியாக, மருத்துவமாக, சாலை ஒழுங்கு பராமரிப்பாக, இப்படி ஏதாவது ஒரு நலத்திட்டத்திற்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது என்ற செய்தி நீ கேட்டதுண்டா? அப்ப எங்க இந்த வரி பணம்? சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஒதுக்குறான் பல ஆயிரம் கோடி குழந்தைகள் நலத்திற்கென்று. ஆனால் நீ தொலைக்காட்சியை திருப்பு, இல்ல வலையுடைய தர, இவள் வேறு குஷி, பூஞ்ச நோய் விட்டு சத்துணவு இல்லாமல் வாடி கிடக்கிறாள். உங்கள் குழந்தைகள் போல இந்த குழந்தையை ஊட்டமாக சாப்பிட உங்கள் வருமானத்தில் ஒரு 500 ரூபாய் அனுப்புங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்தி நிற்கிறே. நாட்டின் எதிர்காலம் வளர்ச்சி பேசுகிறாய். இந்த பிஞ்சுகளை பட்டினி போட்டுவிட்டு என்ன நாடு? பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள். என் உடன் பிறந்தவனை, இந்த நாட்டை ஆள துடிக்கிற தலைவர்கள், என் தேசத்தில் பசியோடு என் மக்கள் படுக்க செல்ல மாட்டார்கள், பச்சிளம் குழந்தைகள் உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை தர இவர்களுக்கு யாருக்காவது துணிவு இருக்க? சொல்லுவார்களா? முடியாது.
மறுபடியும் மறுபடியும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமையா? பாரதிய ஜனதா ஆண்டு விட்டது, காங்கிரஸ் 10 ஆண்டு ஆண்டுச்சு. மன்மோகன் சிங் நம் வாழ்நாளில் 20 ஆண்டுகளை தின்றவர்கள் மோடியும் மன்மோகன் சிங்கும். என்ன மாற்றத்தை கண்டாய்? எதை கண்டாய்? திமுகவுக்கு 39 உறுப்பினர்கள் கொடுத்தாய். உன் உரிமைக்காக இந்திய நாடாளுமன்றத்துக்குள் முழங்கிய முழக்கம் என்ன? இவர்கள் பேசிய பேச்சு என்ன? எந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள்? எந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேரிடர் காலங்களில் உன்னை ஓடி வந்து உன் கை கொடுத்து உன் கண்ணீரை துடைத்திருக்கிறார்? ஒருவரும் இல்லை. பிறகு அவர்களுக்கு ஓட்டு. மறுபடியும் மறுபடியும் எத்தனை காலத்துக்கு ஏமாறுவீர்கள்? ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான். நீ ஏமாறாத, எச்சரித்து விழித்துக்கொள். உன் மதிப்புமிக்க வாக்கை எனக்கு போடும் சொல்லல, இவன் எவனுக்கும் போட்டாத. நீ சும்மா கூட வீட்டில் படுத்துரு, இவனுக்கு போட்டு வலிமையை கொடுத்துறாரு. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலம்தான் அழிவு காலம். அந்த காலத்திலே பொய்யுரைக்கும் நீதிபதிகள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள், அநீதி செய்யும் அக்கிரமம் செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள். அந்த காலகட்டத்தில் வாழ நேர்ந்தால் நீ வரிக்கட்டி விடாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த அழிவு காலம் இந்த காலம்தான். நீ வரி மட்டும் கட்ட, வாக்கும் செலுத்தி அவனுக்கு வலிமையை கொடுத்துற. நீ கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள், திமுக தான் எங்களை பாதுகாக்கும். இஸ்லாமிய சிறை கைதிகளை 35 ஆண்டுகளா சிறையில் வச்சு பத்திரமா பாதுகாக்குதுல, அதை சொல்றான். என்ன பாதுகாப்பு? அவங்க வெளியில வந்த ஆபத்து யாருக்கு ஆபத்து? இந்து தலைவர்களுக்கு ஆபத்து. உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்து தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் உதயசூரியன் போட்டு அவங்க வீட்டில் வெளிச்சவரும் உன் வாழ்க்கை இருட்டா இருக்கும். கவனமா பார்த்து ஓட்டு போட்டு. இந்த ரெட்டால அப்படியே இருக்கும். அதுவும் துளிர்க்காது, உன் வாழ்க்கையும் துளிர்க்காது. மொட்டைகளை அதுவே இருக்க வேண்டியதான். இந்த கை போட்டு என்னாச்சு? கைக்கு லட்சக்கணக்காக மக்களை இலங்கையில கொண்டு குவிச்சான். கொன்ன சிங்களனுக்கு 80,000 கோடி லட்சம் கோடி வட்டி இல்லாத கடனை எண்ணி கொடுத்தான். இந்த கச்சத்தீவு எடுத்து கொடுத்த கட்சியா இருக்காங்க காங்கிரஸ். எல்லா திருட்டு பெயர். திமுக என்பது திருடர்கள் முன்னேற்றம், அதிமுக என்பது அனைத்து இந்த திருடர்கள் முன்னேற்றம். பார்வையில் காங்கிரஸ் என்பது 2 பேர் அல்ல, ஒரே இயக்க பெயர். இவன் பாபர் மசூதியை இடிப்பான், அவன் இடிக்க அனுமதிப்பான். இவன் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கங்க்ராச்சுலேஷன் தான். எல்லாரையும் ஒழிச்சிட்டு நம்ம ஒருத்தன் கை விழிக்கு கங்க்ராச்சுலேஷன் அந்த கை விழிக்கணும். அவன் இந்திய, இவன் திராவிட. இந்திய மாநில கட்சியா இருப்பான், இந்த திராவிட மாநில கட்சி இந்தியா பேசுவான். ஸ்டாலின் அழைக்கிறேன், இந்தியாவை காப்பாற்றவா. அப்பா இங்காப்பா ஓட்டு போட்டு உட்கார எங்களை காப்பாத்துட்டாங்கப்பா. இந்தியாவை காப்பாத்துறாரு. இந்தியாவை காப்பாத்தி என்னத்துக்கு? இந்தியாவை காப்பாத்தி எப்படி காப்பாத்துவீங்க? பாகிஸ்தானோட சண்டையா இல்ல சீனாவோட போரா காப்பாத்த? உங்களோட பெரிய அக்கப்போரா இருக்கப்பா. ஏப்பா வாங்கப்பா 1000 ரூபாய் தவிர வேற யாராவது கொஞ்சம் பேசுங்கப்பா. 1000 ரூபாய் கொடுத்தோம், சேமிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா வச்சிருக்கோம். உங்க கல்லறையில பூ போடுறதுக்கு காசு எடுத்து வச்சிருக்கான். பள்ளிக்கூடம் சமாதியா கிடக்கு. சமாதி நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. சமூக மாற்றம், சமூக முன்னேற்றம். தரமட்டமா இடிச்சு பேக்கற நான் பிரபாகரமாக பள்ளிக்கூடத்தை சுடுகாடு மாதிரி போட்டிருக்காங்க. சுடுகாடு அப்படியே மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. என்னடா பண்ணிட்டாங்க? இந்த ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், இந்த அண்ணாதுரை செஞ்சதை சொல்றான். ஒன்னே ஒன்று சொல்றான், ஏய் கேட்டுக்கடா, எவனும் சொல்ல மாட்டான். தாத்தா 2 பேருடா, காமராஜ், முத்துராமலிங்க 2 பேரும், அண்ணாதுரை சம வயசு ஆளுதானடா. சம வயசு தானே. 9 வருஷம் நாட்டு விடுதலைக்கு போராடி தெய்வ திருமகன் நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் காமராஜரும் 9 வருஷம் ஜெயிலுண்டா. அண்ணாதுரை அதே காலத்தை விட்ட வயசை விட்ட பேரறிஞர் அண்ணாங்கிறமே ஒரு நாள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி ஜெயிலுக்கு போனது காட்டுறான். காட்டுறா ஒண்ணு சொல்ற. கருணாநிதி ஐயா கருணாநிதி பலமுறை முதலமைச்சர் அண்ணா கருணாநிதி. எங்க அப்பா இருக்காங்க, நல்ல கண்ணு இருக்காங்கடா. கருணாநிதியோட 1 வயசு இளையவர், ஒரே 1 வயசு. 6 வருஷம் ஜெயிலில் இருக்காண்டா இந்த நாட்டுக்கு போராடி. படுக்க வச்சு
மீச முடிய சுருட்டால சுட்டு ஒவ்வொரு முடியா புடுங்கும் போதும் போராட்டத்தை விட்டு வெளியாத வீரம் மறவண்டா இந்த இருக்கான். அவனுக்கு வார்டு கவுன்சிலர் பதவி கொடுத்திருக்காடா. வார்டு கவுன்சிலர் பதவி எத்தனை முறை கருணாநிதிக்கு முதலமைச்சர் பதவி. இந்த நாட்டுக்கு தூக்கல் பாட்டன் தீரம் செல்வனுக்கு எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு? மருதுவண்டிக்கு வேலுநாச்சியார்கள் எங்கடா நினைவிடும்? சிவானந்த சிங்காரவளரை விட பெரிய தலைவராடா அவங்கெல்லாம். செக்க இழுத்தாண்டா என் பாட்டன். மாடு கூட திணறிடும்டா. இந்த மண்ணின் விடுதலைக்கு செக்க இழுத்தவன்டா என் பாட்டன் வஉசி. அவனுக்கு எங்கடா இருக்கு நினைவிடும்? இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்கு. இத்தனை மாநிலம் தாண்ட தலைவர்கள் எவன்டா கடற்கரையில் கல்லறை வெட்டி படுத்துருக்கான்? நீ மதப்பை அறிவு கட்டவங்க உணர்ச்சி வயப்பட்டவங்கிறதுனால அப்படியே செத்தவன கண்ண கசினா கொண்டு போச்சுட்டான். கடற்கரைடா எவனுக்கும் கல்லறை கிடையாது. மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதோடனே இது போராடுகிற இடம் இல்லை நீதிபதி உத்தரவு. கருணாநிதி செத்து போனார். புதைத்துக் கொள்ளலாம் நான் கேட்டேன். அப்ப போராடுற இடம் இல்லை, புதைக்கிறதுக்கான இடம் தான் கடற்கரையா? எப்படி எப்படி இது? ஏண்டா ஒரு மனிதனை புதைக்க எவ்வளோடா இடம் சொல்றா? 6 அடி, சரி 7 அடி, ஒரு 16 அடி, 2 ஏக்கராடா? 2 ஏக்கர்ல இதுக்கெல்லாம் எப்படி? என்ன மண்ண கொழுப்பு. 2 கட்சிக்கு சுடுவாடு. அது சுடுவாடுன்னு சொல்லக்கூடாது, இலக்கண பிழை. இடுகாடு சுடுனா எரிக்கணும்ல, அப்படி எரிக்க புதைக்கிறாங்க. இடுகாடா இலக்கண பிழையா? பேத்து எரியல எல்லாம் பிரபாகரன் மகன் கடற்கரை கடற்கரை கடற்கரை. என் தமிழ் பேரிடத்தின் பொது சொத்து எவனுக்கும் புதவழி கிடையாது. கிளம்பு கிளம்பு. நீ வைக்க வேண்டியதான பேனா சிலைய பாபு. உலகத்துல எதையுமே எழுதாத எழுதிச்சு கருணாநிதி பேனா. எழுதுன மட்டும் கள்ள கணக்கு, திருட்டு கணக்கு. சர்க்காரிய கமிஷன்ல போய் நீதிபதி கேட்கிறார், சர்க்காரி எங்க அந்த சர்க்கரையில என்னாச்சு? எறும்பு தின்ட்டு போயிடுச்சு. சர்க்கரை இருந்த சாக்கு என்னாச்சு? அதை எளிவிட்டு போயிடுச்சு. அதை நம்பிட்டு சூரியனுக்கு ஓட்டு. உங்க எல்லாருக்கும் வைக்கிற வேட்டு அவர் சினிமாவில் அவர்லாம் எங்களுக்கு போட்டி இல்லை. அப்படி 3 பேரும் போட்டி இல்லைன்னா அப்படி என்னை மாதிரி சிங்கமா வந்து நிக்கணும்டா, புலி மாதிரி நிக்கணும். இப்ப வீரன் என்ன பண்ணுவான்? வண்டிடுறான், யார் அவன் அப்படின்னு கேட்க போவேன். பயந்தாங்கொல்லின்னு கோலை மச்சான் ஒரு பிரச்சனை, 4 பசங்களை கூட்டி வாரியா? அந்த ஏரியா இருக்கிற பையன் நம்ம பையனை கை வச்சுட்டான். டே மச்சான் நீ ஒரு 5 பேரை கூட்டி வாடா. இவன் யாரு? கோலை. கோலை யாரா? எத்தனை பேரா? பாப்பா வாடா. அவன் வீரன், இவன் வீரன், இவங்க வீரங்க. நாய், நான் நாயை சத்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கும். புலி தனியா போனது நல்லா இருக்கும். இந்த கொடியோட மற்ற கொடி கலந்துச்சுன்னா புலிக்கு அழகில்லை. மக்கள் அறிவார்ந்த என் சொந்தங்கள், என் உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், புரட்டி போடுங்கள். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. புரட்டி போடுங்கள். திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இந்த கரும்பாறைகளை புரட்டி உருட்டி தள்ளுங்கள். தமிழர் நிலத்திலிருந்து தூய அரசியலை மலரச் செய்யுங்கள். என் தங்கை வடசென்னையின் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிற மருத்துவர் அமிதினி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.